லோ வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெயில் லைட் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நார்மலா இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து ஹாலோஜன்ல கொடுத்துருப்பாங்க. பட் டாப் வேரியன்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க டெயில் லைட் கிடையாது நமக்கு. ஸோ இண்டிகேட்டர்ஸ் தான் டெயில் லைட்டாவே ஒர்க் ஆகும். ஸோ அது ரெட் கலர்ல நல்ல பிரைட்டான லைட் கொடுக்கும். அண்ட் அட் த சேம் டைமே பாத்தீங்கன்னா அது இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க அந்த இண்டிகேட்டர் லைட்டுமே கொடுக்கும். மற்ற நேரத்தில் பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா டெயில் லைட்டாகவும் ஒர்க் ஆகும். அது ஒரு சூப்பரான விஷயம். பட் இதுலயுமே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஹாலோஜன்ல தராங்கன்ட்டு, உங்களுக்கு வேணும்னா நீங்க அடிஷ்னலா பே பண்ணி அதை எல்இடிலையும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ரைட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு வெஹிக்கிளுடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இப்போ நான் உட்காந்துருக்க போர்ஷன் நீங்க பார்க்கலாம், நல்ல ஒரு அப்ஸ்ட்ரைட்டான போர்ஷன்ல தான் நான் உட்காந்துருக்கேன். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 795 கொடுத்துருக்காங்க. லெதரேட் சீட்ஸாகவும் நல்ல குஷனபிளாகவும் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு நான் லாங் டிரைவ் பண்ணேன், அதான் நான் சொன்ன ஆல்மோஸ்ட் வந்து நான் 300 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் பெயினோ ஒரு முதுகு வலியோ எதுவுமே வரல. எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது ரைட் பண்ணும்போது. அதுலயுமே இன்னொரு பிளஸ் பார்த்தீங்கன்னா சீட் மட்டுமே கிடையாது, நமக்கு இந்த ஹேண்டில் பார். நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த வெஹிக்கிளுடைய ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளாட்டான ஹேண்டில் பாரா இருக்கு. பட் இதுல நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் வருது. ஒன்னு வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு கோவில ஜென்ரலா வரக்கூடிய ஹேண்டில் பார், அண்ட் இன்னொன்னு இந்த ஃபிளாட் ஹேண்டில் பார். ஸோ இந்த 2 ஹேண்டில் பார் ஆப்ஷனுமே அவங்க தராங்க. ஆஸ் யூஷுவல் பேஸ் வேரியன்ட், டாப் வேரியன்ட். ஆனா உங்களுக்கு வேணும்னா அடிஷனலா பே பண்ணி கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஹேண்டில் பாரோடைய போர்ஷனா இருக்கட்டும், நல்ல அப்ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்கனால நல்ல இது பாருங்க, ஹோல்ட் பண்ணும்போது எனக்கு பயங்கரமான கம்ஃபர்ட்டே கிடைக்குது. எந்த ஷோல்டர் பெயினே சுத்தமா வரல ரைட் பண்ணும்போது. மோஸ்ட்லி வந்து ரோட்ஸ்டர் வந்து சிட்டிக்கான வெஹிக்கிள் தான். அது மட்டும் இல்லாம ஹைவேஸ்க்கு அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினா ரைட் கம்ஃபர்ட்லேயே எனக்கு இன்னொரு ரொம்பவே பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டில் பார், இந்த சீட் மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொன்றுமே இருக்கு. எஸ், இந்த டேங்க் தான். இந்த டேங்க்ல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லி இந்த ஹண்டர்லாம் வர மாதிரி நல்ல ஒரு ஸ்லீக்கி டிசைன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெண்டு கொடுத்து ஸ்லீக்கியா கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா, நம்ம லாங் ரைட்லாம் பண்றோம் அப்படின்னா இங்க பாருங்க, நான் போர்ஷன் வைக்கும்போது எனக்கு லெக்குக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது. ஏன்னா டேங்க் பெருசா இருந்தா என் லெக் இப்படி ஓப்பனா இருக்கும். ஸோ ரொம்ப லாங் டிராவல்லாம் இந்த மாதிரி நான் பண்ணேன்னா கண்டிப்பா எனக்கு வந்து கால் வலிக்கும். இந்த ஒரு டிசைனுமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது லெக்குக்கு. ஸோ பெயின் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. அண்ட் மெயினா இன்ஜின் ஹீட் சுத்தமா தெரியவே இல்லைங்க. இவ்வளவு நேரம் நான் ஓட்டியிருக்கேன், எனக்கு சுத்தமா வந்து எந்த இடத்துலயுமே எனக்கு இன்ஜின்ல இருந்து அந்த ஹீட் வந்து ஃபீலே ஆகல சுத்தமா. அது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். ஸோ இன்ஜின் பத்தி சொன்னா 334cc லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர் ஆல்ஃபா 2 இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 29.1 PS அண்ட் 29.6 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோடைய டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 130 kmph. அதுவுமே வந்து பவர் மோட்ல தான் போகும். ஸ்ட்ரீட் அண்ட் பவர்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா நம்மளால டாப்பா வந்து 100 kmph தான் ரீச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எவ்வளோ த்ரோட்டல் கொடுத்தாலுமே வண்டி ஸ்பீட் போகாது. பட் பவர் மோட்ல போனோம்னா நான் டாப் ஸ்பீடான 130 நான் ரீச் பண்ணிட்டேன். பட் அதுக்கு மேலேயுமே போவோம். பட் 130ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க.